மேம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னது, அவங்க வந்து வீட்ல வாஸ்து சரியில்ல போல, அதனால தான் இவ்ளோ நெகட்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்லி ஒருத்தவங்கள போய் பார்த்துருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம், ஆமா வாஸ்து சரியில்ல. அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மீன் வாங்கிட்டு போய் வீட்ல வைங்க. மீன் வளர்த்துனீங்கன்னா, அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அந்த மீன் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மையா மேம்? அது தவறுங்கம்மா. ஏன்னா, வாஸ்து பார்க்கறதுக்கு இப்போ நீங்க உங்க வீட்ல ஒரு வாஸ்துக்கு பார்க்கணும்னா, உங்க வீட்ல ஒரு வாஸ்து குறை இருக்குன்னு வச்சுக்கங்க. எல்லாரும் யாருமே 100% வாஸ்துபடி வீடு கட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்குங்கும்போது, நீங்க என்ன வந்து பார்த்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நான் வரணும் உங்க இடத்துக்கு. நான் வந்து உங்க வீட்ட சுற்றி என்ன இருக்கு? எங்கெங்க மேடு பள்ளங்கள் இருக்கு? எங்கெங்க மரங்கள், கொடிகள், செடிகள் இருக்கு? என்னென்ன இருக்கு? சரவுண்டிங் வாஸ்துல என்னென்ன இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அதை சரி பண்ணினா தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். பிளானை வச்சு நான் வாஸ்து பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அதிலெல்லாம் ஒன்றும் ரிசல்ட் எடுக்க முடியாது. வாஸ்து பார்க்கலாம், பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. ரிசல்ட் என்ன? நான் வந்து இத்தனை வருஷமாக வாஸ்து பார்த்தேன், நான் தான் வாஸ்துவே இந்த பூமிக்கே வாஸ்துவே அறிமுகப்படுத்தினேன்னா பெரிய அறிவு ஜீவிங்கெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க இந்த தமிழ்நாட்டில். ஆனால் அவங்களே பல வருடங்கள் வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்களே இப்போ தவறான வாஸ்துபடி உள்ள வீட்டை கட்டிட்டு முதுகு தண்டுவடத்தில் சர்ஜரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு வாஸ்து நிபுணர் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டை வாஸ்து கரெக்ட் பண்ணணும்.